அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாறு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 6 தோழரும் அருமை நண்பருமான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் செல்வ புதல்விதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அன்னை அவர்களின் பொருட்டால் பல குர்ஆன் வசனங்களை இறைவன் இறக்கி அருளியுள்ளான் என்ற நற்பெயருக்கு சொந்தக்காரர் ஆவார்கள். இன்னும் இறை தூதர் அவர்களை மணந்து கொண்ட மனைவியர்களில் மிகச் சிறப்பு வாய்ந்தவராகவும் இன்னும் அவர்களில் அன்னை அவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். இன்னும் அந்த சுவனச் சோலைகளில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருப்பதற்கும் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இன்னும் அன்னை அவர்களின் உருவத்தை பச்சைப்பட்டு துணியில் வைத்து இறை தூதர் அவர்களுக்கு வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் காட்டப்பட்ட நட்பெயருக்கும் சொந்தக்காரர் ஆவார்கள். இன்னும் இவரை நீங்கள் மணக்கவிருக்கின்றீர்கள், இன்னும் இவரே மறுமை நாளிலும் உங்களுக்கு மனைவியாக இருக்க போகின்றவர் என்றும் அப்பொழுது இறை தூதர் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்மாராயம் கூறினார்கள். மிகச்சிறந்த அறிவாளியாகவும் அதிக ஞாபக சக்தியும் பெற்று திகழ்ந்த அன்னை அவர்கள் இறை தூதர் அவர்களுடன் மிக நீண்ட காலங்கள் வாழ்ந்திருந்ததன் காரணமாக அதிகமான நபிமொழிகளையும் நமக்கு அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்டங்கள், ஷரியத் சட்டங்கள், இன்னும் இஸ்லாமிய சட்டங்களின் பல கிளைகளிலும் அன்னை அவர்களுக்கு இருந்த தெளிவான ஞானத்தின் மூலமாகவும் அதன் விளக்கங்கள் இறை தூதர் அவர்களுக்கு மனைவியாக வாழ்க்கை பட்டிருந்ததன் காரணமாக அவர்களுடன் அதிக நேரங்கள் இணைந்திருந்ததன் காரணமாக அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டவைகள் இன்னும் நேர்மை, நாணயம், நம்பிக்கை ஆகியவற்றில் மிகச்சிறந்து விளங்கிய அன்னை அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாகவே திகழ்ந்தார்கள் என்றால் அதில் மிக இல்லை. அன்னை அவர்கள் மிகவும் இளகிய மனதுடையவர்கள். அவர்களது வீட்டிற்குள் நுழைந்த எவரும் வெறும் கையுடன் திரும்பி சென்றதில்லை. வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறைவனின் சலாத்தை பெற்றுக்கொண்ட நட்பேறு பெற்றவர்கள். இன்னும் இறை தூதர் அவர்களின் மலரிதழ்களின் மூலமாக சொர்க்கம் உண்டன நன்மாராயத்தை பெற்றுக் கொண்டவர்களும் ஆவார்கள். இன்னும் இறை தூதர் அவர்களின் இறுதி வாழ்வு அன்னை அவர்களின் மடியில்தான் கழிந்தது. அதிலும் அன்னை அவர்கள் வாழ்ந்த அந்த வீடுதான் இறை தூதர் அவர்களின் மன்னரையாகவும் நெடுத்துயில் கொள்ளும் இடமாகவும் ஆனது. அன்னை அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, இப்பொழுதும் எப்பொழுதும் அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லம் வானவர்களால் எப்பொழுதும் சூழப்பட்ட நிலையிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புகலிடமான மதீனாவாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் தோன்றிய இன்னும் தோன்றவிருக்கின்ற பெண்களில் மரியம் பின்த் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர மற்றவர்களை காட்டிலும் மிகச்சிறந்த அருட்கொடைகளுக்கு உரித்தானவராக திகழ்கின்றார்கள். வானவர் தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை அவர்களின் உருவத்தை பச்சை பட்டில் வைத்து இறை தூதர் அவர்களின் கனவில் அன்னை அவர்களின் உருவத்தை காண்பித்து, இவர்தான் இந்த உலகிலும் மறு உலகிலும் உங்களுக்கு மனைவியாக வாய்க்கப் போகின்ற பெண்மணி என்ற நன்மாராயத்தை பெற்றுக் கொண்டவர்களும் இறை தூதர் அவர்கள் மணமுடித்துக் கொண்ட பெண்களில் கன்னி பெண்ணாக இருந்த நிலையில் மணமுடிக்கப்பட்டவரும் இறை தூதர் அவர்களின் இறுதி வாழ்வு அன்னை அவர்களின் மடியில் கழிந்தது. இன்னும் அன்னை அவர்கள் வசித்த இல்லத்தில்தான் இறை தூதர் அவர்கள் அடக்கமும் செய்யப்பட்டார்கள். இறை தூதர் அவர்களும் அன்னை அவர்களும் ஒன்றாக இருந்த பல சமயங்களில் இறை தூதர் அவர்களுக்கு வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி அருளப்பட்ட நட்பெயருக்கு உரித்தானவரும் இறை தூதர் அவர்களின் 6 தோழர் உற்ற நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகளும் அன்னை அவர்களின் மீது களங்கம் சுமத்தப்பட்ட பொழுது அத்தகைய களங்கத்திற்கு சொந்தக்காரர் அல்ல என்று இறைவனே சாட்சியம் அளித்து திருமறை வசனத்தை
அன்னையின் பொருட்டால் இறங்கிய நட்பேற்றுக்கும் உரித்தானவரும், முஸ்லிமாகவே பிறந்து முஸ்லிமாகவே வளர்க்கப்பட்டவரும், மிகவும் பரிசுத்தமான சூழ்நிலையில் வார்த்தெடுக்கப்பட்டவரும், அல்லாஹ் தனது மன்னிப்பையும் பேரருட்கொடைகளையும் அன்னைக்கு வழங்க இருப்பதாக வாக்குறுதி அளித்த அதிர்ஷ்டத்தையும் பெற்றுக் கொண்டவர்கள் ஆவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பிறப்பும் வளர்ப்பும் நினைவாற்றலையும் பற்றி பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாய் வழியும் தந்தை வழியும் மக்காவின் மிகச்சிறந்த பிரபலமான நன்கறியப்பட்ட குலமாக இருந்த காரணத்தால் மக்காவின் செழிப்புமிக்க குடும்பத்து பெண்ணாக பிறந்தார்கள். இவர்களது தாயார் உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா, தந்தையோ மிக பிரபலமான நபித்தோழரும் முதல் கலிஃபாவுமான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது முதல் கணவரது பெயர் அப்துல்லா அஸ்தி. இவருக்கு பிறந்த மகனின் பெயர் அப்துர் ரஹ்மான். உம்மு ருமானின் முதல் கணவர் இறந்ததன் பின்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை மணந்து கொண்டார்கள். இவருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிறந்த செல்வம் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கிறிஸ்துக்கு பின் 614ஆம் ஆண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள். இவரது தந்தையரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி திருமறை குர்ஆனில் இறைவன் மிகவும் போற்றி சிலாகித்து கூறியுள்ளான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட நட்பேற்றை பெற்றவரும், இன்னும் மிகச்சிறந்த இரையச்சம் உடையவரும், இறை தூதர் அவர்களது தூதத்துவ பணிக்காலத்தில் மக்கத்து குறைஷிகள் சொல்லன்னா துயரங்களை தந்த போது அந்த இக்கட்டான தருணங்களில் இறை தூதர் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்த இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தியவரும், இன்னும் தன்னுடைய உயிரை விட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரை மதித்தவரும், இறை தூதர் அவர்களின் உற்ற தோழருமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த காரணத்தினால் அவரது புகழுக்கு ஏற்றமாறு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் புகழும் மிகவும் கீர்த்தி மிக்கதுதான். இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்திற்கு பின்னால் கூட தன்னுடைய ஆருயிர் தோழரான இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அருகில் அடக்கம் செய்யப்பட்ட நட்பேருக்கு உரித்தானவராகவும் திகழ்ந்தார்கள். இன்னும் சுவனச் சோலைகளில் இறை தூதர் அவர்களுடன் இணைந்து நுழையும் பாக்கியம் பெற்றவர்களும் ஆவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 5 வயதை நிரம்பிய சிறுமியாக இருந்த நேரம் அது. அப்பொழுது பொம்மைகளை வைத்து விளையாடுவது என்பது சிறுமிகளுக்கு உரிய பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு என்ற அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இதில் விலக்காக இருக்கவில்லை. அக்கம் பக்கத்தில் உள்ள சிறுமிகளுடன் பொம்மையை வைத்து விளையாடிக் கொண்டிருப்பார்கள். ஒரு சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறக்கையுள்ள குதிரையை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கையில், என்ன ஆயிஷாவே, உங்களுடைய குதிரையில் இறக்கை முளைத்துள்ளது, குதிரைக்கு இறக்கை இருக்காதல்லவா என்று இறை தூதர் அவர்கள் கிண்டலாக கேட்டார்கள். துடிப்பும் வேடிக்கையும் நகைச்சுவை உணர்வும் கொண்ட சிறுமியாக இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இளம் வயதில் இறை தூதர் அவர்களின் கிண்டலான பேச்சுக்கு இவ்வாறு பதில் கூறினார்கள். ஆம், இறை தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த குதிரைகளுக்கு இறக்கை இருந்ததல்லவா என்று பதில் கூறினார்கள். மேற்கண்ட சம்பவம் மூலம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புத்தி கூர்மையுள்ள, கேள்விகளுக்கு உடனுக்குடன் தக்க பதில் கொடுக்கக்கூடிய திறன், மார்க்கத்தை பற்றிய அறிவு மற்றும் வரலாறு சம்பந்தமான அறிவு ஆகியவற்றை அந்த இளம் வயதிலேயே பெற்றிருந்த திறமையை காண முடியும். இன்னும் மிகச்சிறந்த ஞாபக சக்தியை பெற்றிருந்தார்கள். அவர்கள் எந்த சம்பவத்தையும் மறந்ததாக குறிப்புகள் இல்லை. அவர் எதனையும் மறந்து விட்டார் என்று கூறுவதற்கு கூட ஆதாரங்கள் இல்லை. இறை தூதர் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து புறப்பட்ட வேளையில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 8 வயதுதான் நிரம்பி இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் நடந்த
சின்ன சின்ன விடயங்களை கூட அன்னை அவர்கள் ஞாபகம் வைத்திருந்தார்கள். முதல் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒன்று மதினாவில் உதயமான அந்த வேளையில் நடந்த அத்தனை வரலாற்று சம்பவங்களையும் அன்னை அவர்கள் மிகவும் ஞாபகப்படுத்தி வைத்திருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மன வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். இறை தூதர் அவர்களின் வாழ்க்கை துணைவியாக அவர்கள் வாழ்க்கைப்பட்ட பொழுது அவர்களுக்கு 9 வயதுதான் நிரம்பி இருந்தது. இறை தூதர் அவர்களுக்கு முழுக்க ஆதரவளித்து அரவணைத்துக் கொண்டிருந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பிரிவினால் அண்ணலார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாடிக்கொண்டிருந்த சமயத்தில்தான் இந்த திருமணம் நடந்தது. அன்றைய அரபியாவின் 2 பெரும் தலைமை குலங்களாக திகழ்ந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்றும் அபூதாலிப் ஆகியோர்கள் மக்காவின் அத்தனை எதிர்ப்புகளிலும் இறை தூதர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருந்தார்கள். இத்தகைய இருவரும் ஒரு சேர இறையடி சேர்ந்து விட அந்த இக்கட்டான தருணங்களில் இறை தூதர் அவர்கள் தனிமையில் விடப்பட்டது போலவும் எதையோ இழந்து விட்டது போலவும் மிகவும் கைசரத்துக்குரியவராக இருந்தார்கள். இன்னும் இவர்கள் இருவரும் இறந்ததன் பின்னர்தான் இறை தூதர் அவர்களும் அவர்களது தோழர்களும் மிகவும் கொடூரமான காலகட்டத்தை மக்காவில் சந்திக்க ஆரம்பித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறை தூதர் அவர்களது குடும்பத்தில் இணைந்த பொழுது அவர்கள் மிகப்பெரிய அரண்மனை வாழ்க்கையை வாழவில்லை. மிகப்பெரிய அறையில் தங்க வைக்கப்படவில்லை. இறை தூதர் அவர்களின் பள்ளிவாசலுக்கு அருகில் பனு நஜ்ஜார் கோத்திரத்தார்கள் வசித்த இடத்திற்கு அருகில் கட்டப்பட்ட மிகச்சிறிய அறையில்தான் தனது மன வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறை 6 அடி நீள அகலத்தையும் மண்ணாலான தரையையும் ஓலையால் வேய்ந்த கூரையையும் கொண்டதாக இருந்தது. மழை நீர் வீட்டினுள் விழாமல் இருப்பதற்கு துணியால் மூடப்பட்டிருந்தது. இன்னும் அந்த அறைக்கு ஒரே ஒரு கதவுதான் இருந்தது. அந்த கதவு என்றுமே மூடப்பட்டதும் இல்லை. அந்த கதவில் மறைப்புக்காக ஒரு துணி ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த அறையை அடுத்து ஒரு அறை சற்று உயரமாக இருந்தது. இறை தூதர் அவர்கள் நம்பிக்கையாளர்களின் தாய்மார்களை விட்டும் ஒதுங்கி இருந்த காலகட்டத்தில் இந்த அறையில்தான் இறை தூதர் அவர்கள் தனித்திருந்தார்கள். அறையின் உயரம் ஒரு ஆள் நிற்கும் அளவு உயரம்தான் இருந்தது. அந்த அறையில் பாய் ஒன்றும் தட்டு ஒன்றும் தோளாலான தண்ணீர் பையொன்றும் மரச்சிராய்கள் வைத்து தைக்கப்பட்ட தலையணை ஒன்றும் தான் அந்த வீட்டின் சொத்தாக இருந்தது. இதனை தவிர்த்து இந்த உலக வாழ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுவும் கிடையாது. இன்னும் மறுமையை ஞாபகப்படுத்தும் பொக்கிஷங்கள் தான் அங்கே காணப்படக்கூடியதாக இருந்தது. இறை தூதர் அவர்களும் இந்த உலக வாழ்வின் ஆடம்பரங்களை விரும்பவில்லை. மாறாக மரணத்தின் பொழுது ஏழையாகவே மரணிக்க விரும்பினார்கள். இன்னும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த மறுமை நாளிலே ஏழைகளுடனும் தேவையுடையவர்களுடனுமே எழுப்பப்பட வேண்டும் என்றுதான் அவர்களது பிரார்த்தனையும் இருந்தது. அன்னை அவர்களின் தயாள குணம், இறை தூதர் அவர்களின் குடும்பத்தார்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது மற்றும் அவர்களது தேவைகளை செய்து கொடுக்கும் பொறுப்பாளராக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இன்னும் அன்னை அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை கூட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பெற்றுக்கொண்டு தங்களது தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் வசதி கூட அவர்களுக்கு இருந்தது. இன்னும் அன்றைய அரபியாவின் முழு ஆட்சி பொறுப்பும் இஸ்லாத்திடம் இருந்து கொண்டிருந்தது. இஸ்லாமிய அரசின் நிறைசேரி என்றழைக்கக்கூடிய நிதி அமைச்சகத்துக்கு நாடெங்கிலும் இருந்து பொருள்களும் செல்வங்களும் தானியங்களும் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன. ஆனால் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக இருந்த இறை தூதர் அவர்கள் இறந்த தினத்தன்று அவர்களது வீட்டில் சமைக்கக்கூடிய தானியங்கள் இல்லாத நிலைதான் இருந்தது. இந்த உதாரணமிக்க வாழ்வை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களது இறுதி நாட்கள் வரை கூட கடைபிடித்து வாழ்ந்தார்கள். தனது
தனக்கு உதவி பணமாக நிதி அமைச்சகத்திலிருந்து வரும் பணத்தை ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் செலவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது இல்லத்துக்கு வந்து திரும்பும் எந்த ஏழையும் வெறும் கையுடன் திரும்பியதில்லை. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்து தினமும் நிதி அமைச்சுக்கு பொருள்களும் செல்வங்களும் குவிந்து கொண்டிருந்த நிலையில் அன்னை அவர்கள் நினைத்திருந்தால் மிகச்சிறந்த செல்வ செழிப்பு மிக்க வாழ்வை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வாழ்வை தனது இறுதி காலம் வரைக்கும் கடைபிடித்து வாழ்ந்து வந்தார்கள். அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்றும் அன்னையின் உடன் பிறந்தாளான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆகிய இருவரது கொடை தன்மையை இங்கு நினைவுபடுத்துகின்றார்கள். அவர்கள் பெறுகின்ற அனைத்து செல்வங்களையும் அல்லாஹுவின் பெயரால் தானம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வம் சேர்ந்தவுடன் அவற்றை தேவைப்படுகின்ற ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கக்கூடியவர்களாகவும், அதே நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவ்வப்பொழுது சேர்ந்த பணத்தை தானமிடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோ தான் கடன் வாங்கும் நிலையில் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் கூட யாராவது எதையாவது கேட்டு வந்து விட்டால் தன்னிடம் இருப்பவற்றை கொடுத்து விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது நீங்களே கடன் வாங்கும் நிலையில் இருக்கும் பொழுது எதற்கு பிறருக்கு வழங்குகின்றீர்கள் என்று பிறர் கேட்கும் பொழுது திருப்பி செலுத்துகின்ற எண்ணத்துடன் வாங்கும் கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் உதவி புரிவதாக வாக்களித்திருக்கின்றான் அல்லவா என்று கூறுவார்களாம். இன்னும் நான் அல்லாஹுவின் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்றும் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சமயம் தன்னிடம் இருந்த 70,000 திர்ஹம்களை ஒரே நேரத்தில் அல்லாஹுவின் பாதையில் செலவிட்டார்கள் அன்னை அவர்கள். அப்பொழுது அவர்களது கைத்துண்டுதான் அவர்களிடத்தில் மிச்சம் இருந்தது. இன்னும் ஒரு மாலை பொழுதில் அவர்களுக்கு 1,00,000 தினார்களை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவிலிருந்து அனுப்பி வைத்தார்கள். அதனை அப்பொழுதே தானமாக மக்களுக்கு வழங்கிவிட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பணிப்பெண்ணாக இருந்த பெண்ணொருத்தி, அன்னை அவர்களே, நீங்கள் இன்றைக்கு நோன்பு வைத்துள்ளீர்கள், உங்களுக்காக எதையாவது ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிய பொழுது நீங்கள் எனக்கு ஏன் இதனை முன்பே தெரியப்படுத்தவில்லை என்றுதான் கேட்டார்கள். இன்னும் ஒரு முறை அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1,00,000 திர்ஹம்களை அனுப்பி வைத்தார்கள். அது வந்த வேகத்தில் தானமாக வழங்கப்பட்டு விட்டது அன்னை அவர்களால். ஒரு நாள் அன்னை அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு ஏழை பெண் தானமாக எதனையாவது பெற்றுக் கொள்ளும் நோக்கில் அன்னை அவர்களின் வீட்டுக்கு வந்திருந்தாள். அப்பொழுது அன்னை அவர்கள் தனது பணிப்பெண்ணை நோக்கி நம்மிடம் இருக்கின்ற அந்த துண்டு ரொட்டியை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுக்குமாறு கூறினார்கள். அந்த பணிப்பெண்ணோ, அன்னையே, நீங்கள் நோன்பு திறப்பதற்கு இந்த ரொட்டி துண்டை விட்டால் நம்மிடம் எதுவும் கிடையாது என்று கூறினார்கள். அதற்கு அன்னை அவர்கள், அவளோ பசி என்று நம் வீடு தேடி வந்து நிற்கின்றாள், முதலில் அவளது பசியை போக்குவோம், மாலையில் நம் பசியை போக்க இறைவன் வேறு ஏதாவது ஒரு ஏற்பாட்டை செய்வான் என்று கூறினார்கள். அன்றைய மாலை பொழுதில் நோன்பு திறக்கும் நேரத்தில் ஒரு வீட்டிலிருந்து அன்னைக்காக சமைத்த இறைச்சி துண்டு வந்திருந்தது. அப்பொழுது, பார்த்தாயா பெண்ணே, நாம் காலையில் தானம் கொடுத்ததை விட சிறந்த உணவை அல்லாஹ் நமக்காக ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றான் என்று கூறினார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விற்ற வீட்டில்தான் அன்னை அவர்கள் இருந்தார்கள். இன்னும் தனக்கு வருகின்ற பரிசு பணம், உதவி பணம் ஆகியவற்றை அல்லாஹுவின் நேசத்திற்காக அனைத்தையும் தானம் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் தனது அக்கா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது மகனான அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அளப்பரிய பாசம் கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தனது சிறிய தாயார் மீது அளப்பரிய பாசத்தை வைத்திருந்ததோடு அவர்களின் தேவையை நிறைவு செய்து உதவி வந்தார்கள். ஒரு முறை அன்னை அவர்கள் மிதமின்றி தான தர்மங்கள் வழங்கி வருவதையிட்டு அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ ஒரு விமர்சனமான வார்த்தைகளை அன்னை அவர்களை பற்றி கூறிவிடுகின்றார்கள். அதனை கேட்ட அன்னை அவர்கள் மிகவும் கோபம் கொண்டு, அல்லாஹுவின் பாதையில் எனது பொருள்களை செலவழிப்பதை விமர்சனம் செய்வதற்கும் அதனை தடுப்பதற்கும் இந்த பூமியில் யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் எவ்வாறு இப்படிப்பட்ட விமர்சனத்தை சொல்லலாம்? இனி ஒரு போதும் நான் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு
அவர்களிடம் பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார்கள். பின் அவர்களது கோபம் தணிந்தது. தனது தவறை நினைத்து அதற்கு பிராயச்சித்தமாக சத்தியமிட்டதற்கு பகரமாக பல அடிமைகளை விடுதலை செய்தார்கள். இன்னும் அன்னை அவர்கள் மிகவும் இளகிய மனதுடையவர்கள். எளிதில் அவர்களது கண்கள் கண்ணீரை சொரிந்து விடும் அளவுக்கு இளகிய மனதுடையவர்கள். ஒரு சமயம் ஒரு பெண் தனது 2 குழந்தைகளுடன் அன்னையின் வீட்டு வாசலில் தானம் கேட்டு வந்து நின்றார். அப்பொழுது அன்னை அவர்களிடம் 3 பேரிச்சம் பழங்கள் தான் இருந்தது. அதனை அந்த பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அதனை பெற்றுக்கொண்ட அந்த பெண் தனது குழந்தைகளுக்கு முறையே ஒரு பழத்தை கொடுத்துவிட்டு ஒன்றை தானும் வாயில் போட்டுக் கொண்டாள். அதில் ஒரு குழந்தை தனக்கு கொடுக்கப்பட்ட பழத்தை மிக வேகமாக தின்று முடித்துவிட்டு தாய் அசை போட்டுக் கொண்டிருக்கும் வாயையே பார்த்து கொண்டிருந்தது. தனது குழந்தைகளின் அகோர பசிப்பிணியை அறிந்த அந்த தாய் தனது வாயிலிருந்த பழத்தை வெளியில் எடுத்து 2 குழந்தைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்தாள். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் தாங்க இயலாமல் அழுதே விட்டார்கள். அவர்களால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் அழத் தொடங்கி விட்டார்கள். களங்கம் சுமத்தியவர்களை இனங்காட்டினான் இறைவன். அன்னை அவர்களது வாழ்வு பரிசுத்தமானது, இரையச்சம் மிகுந்தது. இருப்பினும் அவர்கள் கூட நயவஞ்சகர்களின் சதி திட்டத்திலிருந்து தப்பிக்க இயலவில்லை. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஷௌபான் மாதம் கதீத் என்ற இடம் நோக்கி இறை தூதர் அவர்கள் தனது படையணியை நடத்தி சென்று கொண்டிருந்தார்கள். பனு முஸ்தலக் என்ற கோத்திரத்தாருக்கு இறை தூதர் அவர்களது படைக்கும் இடையே சிறியதொரு போர் ஒன்று நடந்தது. இந்த குறிப்பிட்ட போரின் பொழுது இறை தூதர் அவர்களுடன் பல நயவஞ்சகர்கள் சேர்ந்து வந்திருந்தார்கள். அந்த போரின் பொழுது இறை தூதர் அவர்களது படை மரிசா என்ற ஆற்றின் கரையை அடைந்த பொழுது அங்கு சிறிது தங்கி இளைப்பாறை விட்டு சென்றார்கள். அந்த போரின் பொழுது இறை தூதர் அவர்களுடன் வந்திருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தமது 11 வயதின் ஆரம்பத்தில் இருந்தார்கள். இன்னும் அவர்கள் மிகவும் ஒல்லியாக இளைத்தும் இருந்தார்கள். அப்பொழுது தனது அக்காளான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து ஒரு கழுத்து மாலை ஒன்றை இரவல் வாங்கி அணிந்து வந்திருந்தார்கள். பாலைவன நடுவே படைகள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பொழுது தனது சிறு தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு அன்னை அவர்கள் ஒதுக்குப்புறமான இடம் தேடி சென்று விட்டார்கள். திடீரென தான் அணிந்திருந்த கழுத்து மாலையை காணாத அன்னை அவர்கள் தான் வந்த வழியில் எங்கேயேனும் விழுந்திருக்க கூடும் என்று நினைத்து வந்த வழியை திரும்பி தேடிச் செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் தனது இருப்பிடத்திற்கு மீண்டும் திரும்பி வந்து பார்த்த பொழுது படைகள் அந்த இடத்தை விட்டும் சென்று விட்டிருந்தன. அந்த கால பழக்கம் எவ்வாறு இருந்ததென்றால், பெண்கள் ஆண்களிடமிருந்து தனித்து வைக்கப்படுவார்கள். இன்னும் பெண்கள் ஒட்டகத்தின் மீது பயணம் செய்யும் பொழுது அவர்கள் பெட்டி போன்ற பரிகையில் அமர்ந்து பயணம் செய்வார்கள். அந்த பெட்டியில் திரைச்சீலைகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். இதனால் ஆண்கள் அவர்களை பார்ப்பது தவிர்க்கப்பட்டிருந்தது. படைகள் கிளம்பும் பொழுது ஒட்டகத்தை ஓட்டி வரக்கூடியவர்கள் பெண்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த பெட்டியை ஒட்டகத்தின் மீது தூக்கி வைக்க ஒட்டகம் பின் எழுந்து தனது பயணத்தை துவங்கும். அதுபோல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமர்ந்து வந்த பெட்டியும் தூக்கி வைக்கப்பட்டது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்பொழுது மிகவும் இளைத்திருந்த காரணத்தால் பெட்டியை தூக்கி வைத்தவர்களுக்கு உள்ளே ஆள் இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதை அறிய இயலாதிருந்தது. எனவே ஆள் இல்லாமலேயே பெட்டி தூக்கி வைக்கப்பட்டு படைகள் அந்த இடத்தை விட்டும் நகர்ந்து வெகு தூரம் சென்று விட்டன. இந்த நிலையில் கழுத்து மாலையை தேடிவிட்டு திரும்பி வந்த அன்னை அவர்கள் படையை காணாது, தன்னை காணாது மீண்டும் அவர்கள் தன்னை இதே இடத்திற்கு தேடி வருவார்கள் என நினைத்து பயப்படாமல் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து விட்டார்கள். அன்றைய தின வழக்கப்படி படைகள் விட்டு சென்ற பொருட்களை எடுத்து வருவதற்காகவே ஒருவரை நியமித்து வைத்திருப்பார்கள். இவர்கள் படைகள் கிளம்பி சென்றவுடன் மிகவும் தாமதமாக அந்த இடத்தை விட்டும் கிளம்பி வருவார். அவ்வாறு அதற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டவர்தான்
சௌஃபான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் படைகள் எதனையும் விட்டு சென்றிருக்கின்றார்களா என்று அந்த இடத்தில் தேடிக்கொண்டு வரும் பொழுது ஹிஜாப் அணிந்த நிலையில் ஒரு உருவம் ஒன்று அங்கு தரையில் படுத்து கிடப்பதை காண்கின்றார்கள். தரையில் படுத்து கிடப்பது பெண் என்று தெரிந்ததும் சௌஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று ஒதுங்கி நின்று தனது ஒட்டகத்தை ஓட்டும் துணியில் குரல் கொடுக்கின்றார்கள். அந்த குரலை கேட்டு படுத்திருக்கும் பெண் எழும்பட்டும் என்றுதான் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். ஒட்டகத்தை அதட்டும் குரலின் ஒளியை கேட்ட அன்னை அவர்கள் விழித்தெழுந்தார்கள். பின் அந்த ஒட்டகத்தில் ஏறி அமர்ந்து உட்கார சௌஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டகத்தை கையில் பிடித்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள். அன்றைய தினம் மதிய வேளையில் இன்னொரு இடத்தில் படையணி ஒன்று தங்குவதற்காக கூடாரம் அடித்துக் கொண்டிருந்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சௌஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இன்னும் அனைத்து படை வீரர்கள் முன்னிலையிலும் அந்த ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கினார்கள். இந்த காட்சி குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று வந்திருந்த நயவஞ்சகர்களுக்கு அவள் கிடைத்தது போலாகி அவர்கள் அனைவரும் அப்துல்லா பின் சலூல் என்ற நயவஞ்சகனின் தலைமையில் தங்களது சதித்திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். இவனுக்கென்றே தனியானதொரு குணம் உண்டு. அந்த கேடுகட்ட குணத்தை வைத்து சந்தேகத்தையும் கிசுகிசுக்களையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கதை கட்டி முஸ்லிம் படைகள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தான். இந்த கிசுகிசு மதீனாவின் அனைத்து வீதிகளிலும் ஒலிக்க ஆரம்பித்தது. இந்த கிசுகிசுவில் ஹசன் பின் தாபித், ஹம்னா பின் ஜஹஸ் மற்றும் மஸ்தா பின் அதாதா ஆகியோரும் முன்னணியில் இருந்தார்கள். அந்த கிசுகிசுவில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கற்பின் மீது களங்கத்தை சுமத்தி பேசப்பட்டது. இறைவன் பாதுகாப்பானாக. நயவஞ்சகர்கள் தங்களது நயவஞ்சக சேற்றை அன்னை மீது வாரி இறைத்த வண்ணம் இருந்தார்கள். மேலும் இந்த கிசுகிசுக்கள் இறை தூதர் அவர்களது காதற்கும் எட்டியது. தனது குடும்பத்து பெண் இன்னும் தனது பிரியமான மனைவியின் மீது களங்கம் சுமத்தப்படுத்தி பேசப்படுவது இறை தூதர் அவர்களுக்கு அதிகமான சங்கடத்தை ஏற்படுத்தியது. ஆனால் தன்னை சுற்றி நடக்கின்ற இந்த அநாகரிய செயல்கள் எதனையும் அறியாதவர்களாக மதீனாவில் இறை தூதர் அவர்களின் குடும்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது கடமைகளை செய்து வந்தார்கள். ஒரு நாள் இரவு வயதான மஸ்தா பின் அதாதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது சிறு தேவைகளை நிறைவேற்றும் நோக்குடன் மதீனாவின் ஒதுக்குப்புறமான இடத்துக்கு சென்ற பொழுது தனது மகனின் கேடுகட்ட செயலை மனதில் வைத்துக் கொண்டு தனது மகனை குறித்து சாபமிட்டுக் கொண்டே வருகின்றார். அதனை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஏன் நீங்கள் உங்கள் மகன் மீது சாபமிடுகின்றீர்கள்? அவர் இறை தூதர் அவர்களுடைய தோழரும் இன்னும் பத்ர் போரில் கடந்து கொண்ட நட்பேற்றுக்கும் உரியவராவார். நீங்கள் எச்சரிக்கையுடன் உங்கள் மகனை பற்றி பேசுங்கள் என்று கூறுகின்றார்கள். தனது மகனின் இழி செயலை குறித்து விசனப்பட்ட அந்த தாய் இந்த பிரச்சனையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது காதுகளுக்கு கொண்டு செல்கின்றார். தன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பவைகள் குறித்து எதுவுமே அறியாதிருந்த அன்னை அவர்கள் தனது காதில் விழுந்த அந்த செய்தியை கேட்டவுடன் தன்னை சுற்றி பின்னப்பட்டிருக்கும் சதி வேலைகளை அறிந்தவுடன் அன்னையால் தாங்க முடியவில்லை. அவர்களது முகம் வெளிரி போனது. விரைவாக வீடு வந்து சேர்ந்த அன்னை அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தனது தாய் தந்தையரை பார்த்து வருவதாக கூறி அனுமதி பெற்றுக் கொண்டு நேரே தனது தாய் வீட்டிற்கு வந்து விடுகின்றார்கள். மதீனாவில் உலவி வந்த இந்த கிசுகிசுக்களை அவர்களும் கேட்டிருந்த காரணத்தினால் அன்னை அவர்கள் அணையுடைத்த வெள்ளம் போல அழ ஆரம்பித்து விட்டார்கள். அன்னை அவர்களின் பிரியத்திற்குரிய தாயார் தனது மகளின் நிலையை அறிந்து அவரை தேற்ற முயன்றும் அவர்கள் தோற்றுத்தான் போனார்கள். அன்னை அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாய் ஓடிக்கொண்டிருந்தது. நீங்கள் இறை தூதர் அவர்களின்
பிரியத்திற்குரிய மனைவியாக இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள்தான் இந்த களங்கத்தை சுமத்தி இருக்கின்றார்கள். எனவே அழ வேண்டாம், எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் என்று அந்த அன்னை அவர்கள் வீடு தேடி வந்த தனது மகளான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். ஆனால் தூய்மையான வாழ்வுக்கு சொந்தக்காரரான அன்னை அவர்கள் எந்த ஆறுதல் வார்த்தைகளையும் செவி கொடுத்து கேட்கும் நிலையில் இல்லை. தன் மீது களங்கம் சுமத்தப்பட்டிருக்கும் நிலையில் தன்னால் எவ்வாறு அமைதியாக இருக்க முடியும்? மனதில் பாரத்தை வைத்துக் கொண்டு எவ்வாறு நிம்மதி அடைய முடியும் என்றார்கள். 2 நாட்கள் இரவும் பகலும் அழுது கொண்டே இருந்ததன் காரணமாக அன்னையின் உடல் நலிவடைந்திருந்தது. 3ஆம் நாள் அன்னை அவர்களின் தாய் மற்றும் தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வீட்டில் அமர்ந்து கொண்டு தங்களது ஆசை மகளுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வருகின்றார்கள். ஆயிஷாவே, நீங்கள் தவறளித்திருக்கும் பட்சத்தில் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று அமைதியான குரலில் அன்னைக்கு அறிவுரை கூறினார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணில் நீர் வற்றியிருந்த கண்களோடு சோகத்துடன் இருந்த அன்னை அவர்கள் இறை தூதர் அவர்களுக்கு பதில் அளிக்க அனுமதி வழங்குமாறு தன் தாயிடம் கேட்கின்றார்கள். ஆனால் அன்னையின் தாயார் அவர்களோ எந்த பதிலையும் கூறாது அமைதியாக இருக்கின்றார்கள். பின் தனது தந்தையை நோக்கி இறை தூதர் அவர்களுக்கு நான் பதில் அளிப்பதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ வந்திருந்த இறை தூதர் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை, அனுமதியும் வழங்கவில்லை. இறுதியாக அன்னை அவர்கள் தனது 6 கணவரை பார்த்து கூறினார்கள், நான் தவறிழைத்திருக்கவில்லை என்று சொல்லி மறுத்தால் எனது சொல்லை யாரும் நம்பும் நிலையில் இல்லை. ஆனால் நான் குற்றமற்றவள், அல்லாஹ் மட்டுமே இதனை அறிவான் என்று கூறிவிட்டு என் மீது சுமத்தப்பட்ட களங்கத்திற்கு சரியான பதில் இதுவாகத்தான் இருக்கும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தந்தை அளித்த பதிலாக வருகின்ற யூசுப் அத்தியாயத்தின் கீழ்கண்ட வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். எனவே எனக்கு இந்நிலையில் அழகிய பொறுமையை மேற்கொள்வதே நலமாக இருக்கும். மேலும் நீங்கள் கூறும் விஷயத்தில் அல்லாஹ்வே உதவி தேடப்படுபவன் என்று கூறினார்கள். அத்தியாயம் 12 வசனங்கள் 18. அன்னை அவர்கள் இருந்த நிலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தந்தையரான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பெயரை கூட ஞாபகப்படுத்த முடியாத அளவுக்கு மனதால் மிகவும் நொந்து போயிருந்தார்கள். இந்த கணத்தில்தான் இறை தூதர் அவர்களுக்கு கீழ்காணும் வசனம் இறக்கி அருளப்பட்டு அன்னை அவர்கள் குற்றமற்றவர்கள் என்பதை இறைவன் அறிவித்துக் கொடுத்தான். இந்த வசனம் அருளப்பட்ட பின் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புருவங்களை சுற்றியும் வியர்வை முத்துக்கள் பனித்திருந்தன. பின் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பக்கம் திரும்பியவர்களாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ்காணும் வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். எவர்கள் பழி சுமத்தினார்களோ நிச்சயமாக அவர்களும் உங்களில் ஒரு கூட்டத்தினரே, ஆனால் அது உங்களுக்கு தீங்கு என்று நீங்கள் எண்ண வேண்டாம், அது உங்களுக்கு நன்மையாகும். பழி சுமத்தியவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதித்த பாவம் அதற்கொப்ப தண்டனை இருக்கிறது. மேலும் அப்பழி சுமத்தியவர்களில் பெரும் பங்கெடுத்துக் கொண்டவனுக்கு கடினமான வேதனை உண்டு. மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஆகிய நீங்கள் இதனை கேள்வியுற்ற போது தங்களை போன்ற மூமினானவர்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டு இது பகிரங்கமான வீண் பழியேயாகும் என்று கூறியிருக்க வேண்டாமா? அப்பழி சுமத்தியவர்கள் அதற்கு 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டாமா? எனவே அவர்கள் சாட்சிகளை கொண்டு வரவில்லை எனில் அவர்கள்தாம் அல்லாஹ்விடத்தில் பொய்யர்களாக இருக்கிறார்கள். இன்னும் உங்கள் மீது
இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுவின் அருளும் அவனுடைய ரஹமத்தும் இல்லாதிருந்தால் நீங்கள் இச்சர்ச்சையில் ஈடுபட்டிருந்தமைக்காக கடினமான வேதனை நிச்சயமாக உங்களை தீண்டியிருக்கும். இப்பழியை ஒருவரிடமிருந்து ஒருவராக உங்கள் நாவுகளால் எடுத்துச் சொல்லிக் கொண்டு உங்களுக்கு திட்டமாக அறிவில்லாத ஒன்றை பற்றி உங்கள் வாய்களால் கூறித் திரிகின்றீர்கள். இன்னும் இதை நீங்கள் இலேசானதாகவும் எண்ணிவிட்டீர்கள். ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவமானதாக இருக்கும். இன்னும் இதை நீங்கள் செவியேற்ற போது இதை பற்றி நாம் பேசுவது நமக்கு தகுதி இல்லை. நாயனே, நீயே தூயவன், இது பெரும் பழியாகும் என்று நீங்கள் கூறியிருக்கலாகாதா? நீங்கள் திடமாக மூமின்களாக இருப்பின் நீங்கள் இது போன்ற பழி சுமத்துவதின் பால் மீளலாகாது என்று அல்லாஹ் உங்களுக்கு போதிக்கிறான். இன்னும் அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு நன்கு விவரித்து கூறுகிறான். மேலும் அல்லாஹ் யாவும் அறிந்தவன், விவேகம் மிக்கோன். எவர்கள் ஈமான் கொண்டுள்ளோரிடையே இத்தகைய மானக்கேடான விடயங்கள் பரவ வேண்டுமென பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நோவினை செய்யும் வேதனையுண்டு. அல்லாஹ் யாவற்றையும் அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்னும் உங்கள் மீது அல்லாஹுவின் அருளும் அவனுடைய ரஹமத்தும் இல்லாதிருந்தால் உங்களை வேதனை தீண்டி இருக்கும். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் இரக்கமுடையவனாகவும் அன்புடையவனாகவும் இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னும் எவன் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறானோ அவனை ஷைத்தான் மானக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்கவற்றையும் செய்ய நிச்சயமாக ஏவுவான். அன்றியும் உங்கள் மீது அல்லாஹுவின் அருளும் அவனுடைய ரஹமத்தும் இல்லாதிருந்தால் உங்களில் எவரும் எக்காலத்திலும் தௌபா செய்து தூய்மை அடைந்திருக்க முடியாது. எனினும் தான் நாடியவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கறிவோனாகவும் இருக்கின்றான். மேலே கண்ட இறைவசனம் இறங்கியதன் பின் தங்களது செல்வத்தின் மீது சுமத்தப்பட்ட களங்கம் பொய்யென்று இறைவனால் நிரூபிக்கப்பட்டு விட்டது குறித்தும் தனது மகளின் நிலை கண்டு இறைவன் திருவசனத்தை இறக்கியது குறித்தும் அன்னை அவர்களின் பெற்றோர்கள் அகமகிழ்ந்து போனார்கள், நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். ஆயிஷாவே, நீங்கள் உங்கள் கணவரிடம் சென்று நன்றி கூறுங்கள் என்று கூறிய பொழுது நான் அல்லாஹுவுக்குத்தான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் என்று பதில் கூறி அல்லாஹுதான் என் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தை துடைத்திருந்தான். இன்னும் எனது கண்ணியத்தை காக்கும் பொருட்டு தனது வசனங்களை இறக்கி அருளியமைக்காக அல்லாஹுதான் என் நன்றிக்கு உரியவன் என்று பதில் உரைத்தார்கள். இன்னும் இந்த வசனங்கள் மறுமை நாள் வரை ஒலிக்கும். இந்த வரலாற்று சம்பவம் இஸ்லாமிய வரலாற்றில் ஊஃபுக் என்றழைக்கப்படுகின்றது. மதிப்பும் கௌரவமும். இந்த சம்பவத்துக்கு பின்பாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த பிரியம் இன்னும் அதிகமாயிற்று. ஒரு முறை அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறைத்தூதர் அவர்களே, இந்த உலகத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நபர் யாராக இருக்கும் என வினவிய பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்தமான நபர் என்று பதிலளித்தார்கள். பின்பு ஆண்களில் யார் என வினவிய பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று பதிலளித்தார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகளும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவியுமான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் போட்டி போட வேண்டாம் என்றும் இறைத்தூதர் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்கள் மீது அளவு கடந்து பிரியம் வைத்திருக்கின்றார்கள் என்றும் அவரை குறைத்து மதிப்பிடாது கௌரவமாக உயர்ந்த அந்தஸ்துடன் கண்ணியத்துடன் பழகி வரும்படி
அறிவுரை கூறினார்கள். இதன் காரணம் என்னவென்றால், அன்னை அவர்கள் இஸ்லாமிய மார்க்க அடிப்படை சட்டங்களிலும் அதன் விளக்கத்திலும் தன்னிகரற்ற அறிவு ஞானத்தை பெற்றிருந்ததே ஆகும். இன்னும் இறைத்தூதர் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை பேசவிட்டு ரசித்து கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஒருமுறை ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் அம்புகளை எரிந்து கொண்டு தங்களுக்குள் வீர விளையாட்டு ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதனை அன்னை அவர்கள் பார்க்க விரும்பிய பொழுது இறை தூதர் அவர்கள் முன்னிற்க அவர்களுக்கு பின் அன்னை அவர்கள் மறைந்து நின்று கொண்டு பிறர் தன்னை கவனிக்காதவாறு விளையாட்டை கண்டு ரசித்தார்கள். அந்த விளையாட்டு முடியும் வரைக்கும் இறை தூதர் அவர்கள் அந்த இடத்தை விட்டும் நகரவில்லை. இன்னும் இருவரும் தங்களுக்கிடையில் மாறி மாறி பல கதைகளை சொல்லி காட்டிக் கொள்வார்கள். கணவனும் மனைவியும் எவ்வாறு நட்புடன் வாழ வேண்டும் என்பதற்கு அன்னை அவர்களின் வரலாறு மிகுந்த படிப்பினை மிக்கது. இறை தூதர் அவர்கள் தங்களது மனைவிமார்களுடனும் குடும்பத்தவர்களுடனும் பிரியத்துடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து அவர்கள் சிறிதும் கவனக்குறைவாக இருந்தது கிடையாது. தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் தனக்கு அருகில் குடும்பத்தவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடன் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பொழுது சந்தோஷமாக கழிந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ண மாட்டார்கள். மாறாக தங்களது குடும்பத்தவர்களுடன் தான் இதுவரை அமர்ந்திருந்தோமா என்று பிறர் நினைக்கும் அளவுக்கு பாங்கு சொன்ன உடனேயே அந்த இடத்தை விட்டும் அகன்று பள்ளியை நோக்கி விரையக்கூடியவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தவர்கள் மீதான அன்பு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து அவர்களை பராக்காக்கி விடாது. அன்னை அவர்களின் வரலாற்றில் இன்னும் ஒரு சம்பவம் அவர்களது மதிப்புக்கு மணிமகுடம் சூட்டியது போலாகிவிட்டது. ஆம், அன்னை அவர்களின் பொருட்டால் அப்பொழுது ஒரு இறைவசனத்தை இறைவன் இறக்கி அருளினான். ஒரு பயணத்தில் இறை தூதர் அவர்களுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் பல தோழர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அவர்களுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த பயணத்தில் உடன் சென்றிருந்தார்கள். பாலைவனத்தில் ஒரு இடத்தில் பயணத்தை இடைநிறுத்தி தங்கிக் கொண்டிருந்த பொழுது அன்னை அவர்களின் கழுத்து மாலை ஒன்று மீண்டும் காணாமல் போய்விட்டது. நபி தோழர்கள் பலர் அந்த மாலையை தேடிச் சென்றும் அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறை தூதர் அவர்கள் தனது கூடாரத்தில் தங்கி இருந்தார்கள். அப்பொழுது அதிகாலை தொழுகைக்கு பாங்கும் சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் அவர்கள் கூடாரம் அடித்து தங்கிய இடத்தில் அதிகாலை தொழுகைக்கு தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள அங்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. நபி தோழர்களோ அதிகாலை தொழுகைக்கு நேரமாகி கொண்டிருக்கின்றது, தண்ணீரும் அருகில் இல்லை, எங்கே தொழுகை தவறிவிடுமோ என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் இந்த இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுவதற்கு அன்னை அவர்கள்தான் காரணம் என்றும் காரணம் கற்பித்துக் கொண்டிருந்தார்கள். நபி தோழர்களிடம் காணப்பட்ட அந்த வருத்தத்தக்க நிலையை கண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, இந்த சூழ்நிலை உங்களால் தானே வந்தது என்று தனது மகளான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கடிந்து கொள்ளும் நிலைக்கு சூழ்நிலை இறுக்கமானது. அந்த நேரத்தில் தான் அன்னை அவர்களின் பொருட்டால் இறைவன் கீழ்கண்ட வசனத்தை இறக்கி அருளினான். நீங்கள் நோயாளியாகவோ யாத்திரையிலோ மலஜலம் கழித்தோ பெண்களை தீண்டியோ இருந்து சுத்தம் செய்து கொள்ள தண்ணீரை பெறாவிடின் சுத்தமான மண்ணை தொட்டு உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி தயமும் செய்து கொள்ளுங்கள். இதன் பின் தொடலாம். நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். அத்தியாயம் 4 வசனங்கள் 43. இதுவரைக்கும் அன்னை அவர்களை குற்றம் சாட்டிக் கொண்டிருந்த நபி தோழர்கள் மேற்கண்ட இறைவசனம் இறங்கியதன் பின்பு இறைவன் தங்கள் மீது காட்டிய கருணையை எண்ணி மகிழ்ந்தவர்களாக அன்னை அவர்களின் பொருட்டால் தான் இந்த சலுகை எங்களுக்கு கிடைத்தது என்று புகழ ஆரம்பித்து விட்டார்கள். அசீத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், அன்னை அவர்களின் பொருட்டாலும் அவர்களது தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருட்டாலும் இறைவன்
நம் மீது பல நன்மைகளை அருளியுள்ளான். இந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு அந்த குடும்பத்தவர்கள்தான் காரண கர்த்தாக்கள் என்று அடிக்கடி கூறுவார்களாம். சற்று முன்பு தனது மகளை கடிந்து கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இப்பொழுது தனது மகள் மீது இறைவன் சொரிந்த கருணை மழையை கண்டு புன்னகை பூக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் கூறினார்கள், இந்த இறை வசனம் இறங்கும் வரைக்கும் இவ்வளவு பெரியதொரு அருட்கொடையை எனது மகளின் பொருட்டால் இறைவன் இறக்கி அருளுவான் என்று நான் நினைக்கவில்லை. இந்த அருட்கொடை எமக்கு மட்டும் உரித்தானதல்ல, மாறாக உலக இறுதி நாள் வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடியதல்லவா என்று தனது மகளுடன் இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை இட்டு எண்ணி எண்ணி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகிழ்ந்தார்கள். இன்னும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவர்களாக தனது மகளுக்கு இறைவன் நீடித்த ஆயுளை வழங்க வேண்டும் என்றும் அதன் மூலம் இந்த முஸ்லிம் உம்மத் எண்ணற்ற அருட்கொடைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார்கள். அன்றைய தினத்தினுடைய அதிகாலை தொழுகை நிறைவடைந்து பயணத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கிளம்பிய ஒட்டகங்களின் ஒன்றின் கீழாக இருந்து காணாமல் போன கழுத்து மாலை கண்டெடுக்கப்பட்டு விட்டது. பிரிவும் பதிலும் ஹிஜ்ரி 9ஆம் வருடம் இஸ்லாம் அரபு பிரதேசத்தையும் தாண்டி தனது ஆட்சி பரப்பை அதிகரித்து சென்று கொண்டிருந்தது. இஸ்லாத்தை ஆற தழுவிக்கொண்ட அரபு பூமியின் புதிய தலைநகராக மதீனத்தின் நபவி திகழ்ந்து கொண்டிருந்தது. இறை தூதர் அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக மிகவும் வசதி வாய்ப்புகளுடனும் வாழ்ந்திருந்த மனைவிமார்கள் சிலர் இப்பொழுது மதீனாவில் காணப்படும் செல்வ செழிப்புக்கு ஈடாக தங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் செலவு தொகைகள் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தனர். இறை தூதர் அவர்களது மனைவிமார்களது உலகாதாய நோக்கம் கொண்ட இந்த கோரிக்கை இறை தூதர் அவர்களை சங்கடப்பட வைத்தது, கவலை கொள்ளச் செய்தது. இதன் காரணமாக எந்த மனைவியிடத்திலும் சேர்ந்திருப்பதில்லை என்று உறுதி பூண்டவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டினை ஒட்டிய அறையில் தங்கிக் கொண்டார்கள். இந்த காலகட்டத்தில் இறை தூதர் அவர்கள் குதிரையில் இருந்து தவறி விழுந்ததன் காரணமாக சிறு காயமும் ஏற்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலை இறை தூதர் அவர்களது குடும்பத்தவர்களிடையே சிறு சலனத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. 28 நாட்கள் முடிந்து 29ஆம் நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு இறை தூதர் அவர்கள் வந்து, ஆயிஷாவே, நான் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். பின் உங்களது பெற்றோர்களிடம் ஆலோசனை கலந்துவிட்டு உங்களது முடிவினை சொல்லுங்கள் என்று கூறியவர்களாக, இந்த உலக வாழ்க்கையின் கஷ்டங்கள், வறுமை ஆகியவற்றையா அல்லது வசதியான வாழ்க்கையா, இந்த இரண்டில் எது வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன் இது பற்றி உங்களது பெற்றோர்களுடன் கலந்தாலோசனை செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இதனை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது மனதிலிருந்து பட்டன பதில் வந்தது. நானும் என்னுடைய குடும்பத்தவர்களும் தேவை ஏற்படும் எனில் எங்களது வாழ்வையே உங்களுக்காக அர்ப்பணம் செய்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். இது விடயத்தில் எனது குடும்பத்தவர்களுடன் கலந்தாலோசனை செய்வதற்கு எந்த அவசியமும் இல்லை. நான் என்னுடைய வாழ்வை உங்களுடன் வாழ்வதற்கே விரும்புகின்றேன், இந்த உலக வாழ்க்கையின் ஆடம்பரங்களை அல்ல என்று அன்னை அவர்கள் கூறி முடித்தார்கள். இந்த பதிலை கேட்ட இறை தூதர் அவர்களின் வதனத்தில் அழகிய புன்சிரிப்பு தவழ்ந்தது. அதன் பின் அல்லாஹ் கீழ்கண்ட வசனத்தை இறக்கி அருளினான். நபியே, உம்முடைய மனைவிகளிடம் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையையும் இதன் அலங்காரத்தையும் நாடுவீர்களானால் வாருங்கள், நான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உரியதை கொடுத்து அழகிய முறையில் உங்களை விடுதலை செய்கிறேன். ஆனால் நீங்கள் அல்லாஹுவையும் அவன் தூதரையும் மறுமையின் வீட்டையும் விரும்புவீர்களானால் அப்பொழுது உங்களில் நன்மையாளர்களுக்காக அல்லாஹ் மகத்தான நற்கூலி நிச்சயமாக சித்தம் செய்திருக்கிறான் என்றும் கூறுவீராக. அத்தியாயம் 33 வசனங்கள் 28 தொடக்கம் 29 வரை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ஏற்பட்ட இந்த வாதங்கள் முடிவுற்ற பின் இறை தூதர் அவர்களே, நீங்கள்
என்னிடம் பெற்றுக்கொண்ட இந்த பதிலை நீங்கள் மற்ற மனைவியர்களிடத்தில் கூற வேண்டாம். அவர்கள் என்ன பதிலை சொல்கின்றார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று குலைந்தபடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இறை தூதர் அவர்களோ, ஆயிஷாவே, நான் கற்பித்துக் கொடுக்கும் ஆசிரியனாகத்தான் என்னுடைய இறைவனால் அனுப்பப்பட்டுள்ளேனே தவிர அடக்கு முறையாளனாக அல்ல. அவர் முடிவில் தலையிடும் அதிகாரம் எனக்கில்லை என்று கூறி முடித்தார்கள். பின் மற்ற மனைவியர்களிடத்தில் அவரவர் விருப்பம் என்னவென்று இறை தூதர் அவர்கள் கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பதிலை கூறினார்களோ அதே பதிலேயே மற்றவர்களும் கூற மிக நீண்ட நாட்களாக வருத்தத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்த அந்த பிரச்சினை ஒரு முடிவுக்கு வந்தது. மதினாவை சூழ்ந்திருந்த இறுக்கமான சூழ்நிலை கலைந்து மீண்டும் அமைதியும் மகிழ்ச்சியும் திரும்பியது. இன்னும் அன்னை அவர்கள் இருமுறை நேரடியாக வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணும் பாக்கியம் பெற்றவர்கள். ஒரு சமயம் இறை தூதர் அவர்கள் குதிரையின் மீது அமர்ந்திருந்த ஒரு மனிதரிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதனை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இறை தூதர் அவர்களே, யார் அந்த மனிதர் என்று வினவினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கேள்வியை ஆச்சரியத்துடன் கேட்ட இறை தூதர் அவர்கள், அந்த மனிதரை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டுவிட்டு, அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் மனித உருவில் வந்திருந்தார்கள். இன்னும் உங்களுக்கு அவர்கள் தனது சலாத்தை எத்தி வைத்து விடும்படி கேட்டுக்கொண்டார்கள் என்று கூறினார்கள். உடனேயே, யா அல்லாஹ், எங்களது விருந்தினரும் இன்னும் உன்னுடைய கண்ணியமிக்க தூதுவருமான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நட்பர்களை வழங்குவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். இறை தூதர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டில் தங்கி இருந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு வருகை தந்தது பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் இந்த செய்தியில், ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டின் முன்பின் அறியாத மனிதர் ஒருவர் நின்று கொண்டிருப்பதை பற்றி தொழுது கொண்டிருந்த இறை தூதர் அவர்களிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். இறை தூதர் அவர்கள் தொழுது முடித்துவிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து பார்க்கின்றார்கள். யாரை எதிர்பார்த்து இறை தூதர் அவர்கள் காத்திருந்தார்களோ அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் அங்கு வந்து நின்று கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ஏன் நீங்கள் உள்ளே வர மறுக்கின்றீர்கள்? உள்ளே வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, நாயும் இன்னும் உருவப் படங்களும் உள்ள இடங்களுக்கு நாங்கள் வரமாட்டோம் என பதில் கூறுகின்றார்கள். பின்னர் வீட்டினுள் சென்று இறை தூதர் அவர்கள் பார்த்த பொழுது ஒரு பொம்மை வீட்டின் ஒரு மூலையில் கிடந்ததை அப்புறப்படுத்திய பின் வானவர் தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டினுள் நுழைந்தார்கள். நபிமொழி அறிவிப்பாளராக. இன்னும் அன்னை அவர்களுக்கு இருந்த கல்வி ஞானத்தின் காரணமாக மிகச் சிறந்த உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர்களாக திகழ்ந்தார்கள். மார்க்கத்தின் மிகவும் சிக்கலான பல கேள்விகளுக்கு பல நபித்தோழர்களும் பெண்களும் அன்னையிடம் வந்து அதற்கான விளக்கத்தையும் தெளிவையும் பெற்றுச் செல்லும் அளவுக்கு மார்க்க விடயங்களில் மிகவும் கற்றறிந்த மேதையாக திகழ்ந்தார்கள். இன்னும் சஹீஹான பல நபிமொழிகள் அன்னையின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இறை தூதர் அவர்களுடன் வாழ்ந்த, இன்னும் அவர்களுடன் எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்த பல நபி தோழர்களில் இறை தூதர் அவர்களின் வாழ்க்கை முறையை நமக்கு நபிமொழிகளாக அறிவித்த, இன்னும் தனிச்சிறப்பாக ஆயிரக்கணக்கான நபிமொழிகளுக்கு சொந்தக்காரர்களின் முதல் 7 நபி தோழர்களின் வரிசையில் அன்னை அவர்களும் இடம்பெற்றுள்ளார்கள். இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி கணமும் அன்னையும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்த மார்க்க விடய ஞானம், இன்னும் சிறப்பான குணநலன்கள் ஆகியவற்றின் காரணமாக இறை தூதர் அவர்கள் அன்னை அவர்கள் மீது அலாதியான அன்பும் பெருமதிப்பும் கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம்
இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உடல் நலமற்றிருந்தார்கள். அன்னை அவர்களும் உடல் நலமற்றிருந்தார்கள். அப்பொழுது இறை தூதர் அவர்கள் கூறினார்கள், ஆயிஷாவே, எனக்கு முன்பாக நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நானே உங்களை குளிப்பாட்டுவேன், நானே உங்களுக்கு கபனிடுவேன், இன்னும் நானே உங்களை மண்ணறைக்குள் இறக்கி வைப்பேன், இன்னும் உங்களுக்காக நான் பிரார்த்தனையும் செய்வேன் என்று கூறினார்கள். இதனை கேட்ட அன்னை அவர்கள், எனது மரணத்தை நீங்கள் கொண்டாடுவீர்கள் போலிருக்கின்றதே என்று வேடிக்கையாக கேட்டுவிட்டு, உங்களுக்கு முன் நான் மரணித்து விட்டால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வீட்டிற்கு ஒரு புது மனைவியை கொண்டு வந்து விடுங்கள் என்று கூறினார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னையை பார்த்து புன்முறுவல் பூத்தார்கள். உடல் நலம் சேராமலேயே தன்னை படைத்தவனிடம் சென்று சேர்ந்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய முறையின் பொழுது எனது வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில், அதுவும் எனது மடியில் வைத்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தது கண்டு நான் பெருமைப்படுகின்றேன், அதனை பாக்கியமாகவும் கருதுகின்றேன் என்று அன்னை அவர்கள் பெருமையோடு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்னை அவர்களின் சகோதரர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த இறுதி கணங்களில் அன்னை அவர்களின் இல்லத்தில் நுழைகின்றார்கள். நுழைந்தவரின் கையில் பல் துலக்கக்கூடிய மிஸ்வா குச்சி இருக்கின்றது. அந்த மிஸ்வா குச்சியை ஆசையுடன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். இறை தூதர் அவர்களின் விருப்பத்தை அறிந்து கொண்ட அன்னை அவர்கள், உங்களுக்கு மிஸ்வாக்கை கொண்டு பல் துலக்க ஆசையாக இருக்கின்றதா என கேட்க, இறை தூதர் அவர்கள் சைகையால் சம்மதம் தெரிவிக்க, அன்னை அவர்கள் தனது சகோதரரிடமிருந்து மிஸ்வாக்கை பெற்றுக் கொண்டார்கள். அந்த மிஸ்வாக் கடினமாக இருந்த காரணத்தால் அன்னை அவர்கள் தனது பற்களால் கடித்து அந்த மிஸ்வாக்கை மிருதுவாக்கி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பற்களை துலக்கி சுத்தப்படுத்தி விடுகின்றார்கள். அருகில் இருந்த பாத்திரத்தில் இறை தூதர் அவர்கள் தனது கைகளை நனைத்து அடிக்கடி தனது முகத்தில் தடவிக்கொண்டே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, மரணம் அதிக வேதனையுடையதாக இருக்கின்றது. பின் தனது விரல்களை உயரே சுட்டி காட்டியவர்களாக மிகச் சிறந்த நண்பரை நோக்கி நான் விரைகின்றேன் என்று கூறினார்கள். அது கணமே உடல் என்னும் கூட்டுக்குள் சிறையிருந்த உயிர் வல்லோனை நோக்கி விரைந்தது. கனவு நிறைவேறுதல். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு முன் அன்னை அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவில் 3 நிலவுகள் அன்னையின் இல்லத்தில் இறங்குவதாக கண்டார்கள். இறை தூதர் அவர்கள் இறந்த பொழுது அன்னை அவர்களின் இல்லத்தில்தான் அவர்களது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இன்னும் அன்னை அவர்கள் கண்ட கனவில் தோன்றிய 3 நிலவுகளில் ஒரு நிலவு அவர்களது இல்லத்தை ஒளியூட்டி கொண்டிருப்பதன் மூலம் அவர்கள் கண்ட கனவின் ஒரு பகுதி நிறைவடைந்து விட்டது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கனவின் விளக்கத்தை கூறினார்கள். பின்னர் அன்னை அவர்களின் தந்தையரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த பொழுது தனது 6 தோழர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டதுடன் அன்னை அவர்களின் கனவு நிறைவேறியது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் மீது அதிகமான அன்பு கொண்டிருந்தார்களோ, இன்னும் அவர்களது அதிக விருப்பத்திற்கு உரியவராக இருந்தார்களோ, அந்த அன்னை அவர்களின் இல்லத்திலேயே அவர்களது உயிரும் பிரிந்தது. இதன் மூலம் தனது விருப்பத்திற்குரிய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களதும் இன்னும் தனது விருப்பத்திற்குரிய இடமுமான அன்னை அவர்களின் இல்லத்திலேயே இறந்தார்கள். அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அன்னை அவர்கள் ஹிஜ்ரி 58ஆம் ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு சொர்க்க சோலைகளை நாடி சென்று விட்டார்கள்.
தனது 66ஆம் வயதில் ரமலான் மாதம் 17ஆம் நாள் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மதீனாவில் ஜன்னத்துல் ஃபக்கி என்ற நல்லடக்க பூமியில் அன்னை அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை அவர்களுக்கு இறுதி தொழுகையை முன்னின்று நடத்தினார்கள். அப்துல்லா பின் முஹம்மது பின் அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அப்துல்லா பின் அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரும் அன்னையின் உடலை மண்ணறைக்குள் வைத்தனர். இறைவன் திருமறையில் இவ்வாறு கூறுகின்றான்: சாந்தி அடைந்த ஆத்மாவே, நீ உன்னுடைய இறைவன்பால் திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உன்மீது திருப்தி அடைந்த நிலையிலும் மீளுவாயாக. நீ என் நல்லடியார்களில் சேர்ந்து கொள்வாயாக. மேலும் நீ என் சுவர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக என்று இறைவன் கூறுவான். அத்தியாயம் 89 வசனங்கள் 27 தொடக்கம் 30 வரை.